குவைத் முக்கிய செய்தி: ஈரான் மீது தாக்குதலில் பங்கேற்கவில்லை. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தியை குவைத் திட்டவட்டமாக மறுப்பு. குவைத் அரசு ஈரானுக்கு எதிரான எந்த இராணுவ நடவடிக்கையிலும் குவைத் பங்கேற்கவில்லை என்றும், தங்களின் நிலப்பரப்பு, வான்வெளி அல்லது கடல் எல்லைகள் எந்த அண்டை நாட்டுக்கு எதிரான தாக்குதலுக்கும் பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த தகவலை குவைத்தின் அமெரிக்க தூதர் வெளியிட்டு, வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்ட செய்தியை முற்றிலும் தவறானது என்று நிராகரித்துள்ளார். அந்த செய்தியை திருத்துமாறும் குவைத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை வெளியிடுமாறும் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஆசிரியர் குழுவுக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரிக்காமல் இருக்க அமைதி மற்றும் தூதரக தீர்வையே ஆதரிப்பதாக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்தியா முக்கிய செய்தி: 13 ஆண்டுகளில் உருவான மோடியின் அரசியல் பிம்பம் 4 நாட்களில் சவால் விட்ட ஜென்ஜி இந்தியாவில் சமீபத்திய மாணவர் போராட்டங்கள் மற்றும் சமூக ஊடக பிரச்சாரங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் வலுவான அரசியல் பிம்பத்திற்கு புதிய சவாலாக மாறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அரசின் கல்வி மற்றும் தேர்வு தொடர்பான விவகாரங்களுக்கு எதிராக இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் மீம்கள், வீடியோக்கள் மற்றும் நையாண்டி பதிவுகள் மூலம் தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த இணையவழி பிரச்சாரம் இளைஞர்களின் அதிருப்தியை நாடு முழுவதும் பரவச் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. குவைத்தில் உள்ள கைத்தான் பகுதியில் செயல்பட்ட ஒரு கடல் உணவகத்தில் மனிதர்கள் சாப்பிடத்தகாத 61 கிலோ கெட்டுப்போன மீன் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து குவைத் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பொது ஆணையம் அந்த மீன்களை பறிமுதல் செய்து அழித்ததுடன் உணவகத்திற்கு 2 விதிமீறல் வழக்குகள் பதிவு செய்துள்ளது. குவைத் முக்கிய செய்தி: தண்ணீர் பற்றாக்குறை இல்லை, பதுக்க வேண்டாம், 5 கார்டன் வரம்பு தொடரும். குவைத்தில் குடிநீர் பற்றாக்குறை இல்லை என்றும், பொதுமக்கள் தேவையற்ற அளவில் தண்ணீர் கார்டன்களை வாங்கி பதுக்க வேண்டாம் என்றும் அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் அனைவருக்கும் சமமாக கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு வாடிக்கையாளர் அதிகபட்சம் 5 தண்ணீர் கார்டன்கள் மட்டுமே வாங்கலாம் என்ற தற்காலிக வரம்பு தொடரும். குவைத்திற்கு பயணம் செய்ய வேண்டாம், ஆஸ்திரேலிய அரசு அவசர எச்சரிக்கை. ஆஸ்திரேலிய அரசு மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பு பதற்றம் காரணமாக குவைத்திற்கு பயணம் செய்ய வேண்டாம் என்ற உயர்ந்த நிலை பயண எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையில் பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைமை வேகமாக மாறக்கூடும் என்றும், விமான சேவைகள் திடீரென ரத்து செய்யப்படலாம் அல்லது தாமதமாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய தேவைகளுக்கான உணவு, குடிநீர் மற்றும் மருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா முக்கிய செய்தி: பிராந்திய பதற்றம். எதிரொலி: பஹ்ரைனில் இருந்து பல விமானங்கள் ரத்து. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பாதுகாப்பு பதற்றம் காரணமாக பஹ்ரைனிலிருந்து இயக்கப்படும் பல வளைகுடா விமான நிறுவனங்கள் தங்களின் விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து அல்லது இடைநிறுத்தியுள்ளன. இதனால் கோடை விடுமுறை பயணத் திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்லும் முன் தங்களின் விமான நிலையை சம்பந்தப்பட்ட விமான நிறுவனத்தின் இணையதளம் அல்லது செயலியில் கட்டாயம் சரிபார்க்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் அந்நிலைமைக்கு ஏற்ப கூடுதல் ரத்து மற்றும் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.